இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியில் இணைவோம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியில் இணைவோம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலமே தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இடைவிடாமல் ஜெபித்து இறை அருளை பெற்றுக்கொள்ள இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்மை அழைக்கின்றது. தொடர்ந்து ஜெபிக்கும் போது நமது வேண்டுதல்கள் கேட்கப்படும். இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு ஈடுபாடோடு நாம் செய்யும் ஜெபங்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். மனம் தளராமல் மன்றாட கற்றுக்கொள்வோம். கேட்பது கிடைக்கும் என்ற நிச்சயத்தன்மை பெற்றவர்களாக ஜெபிக்க தொடங்குவோம். இறைவனின் துணை இல்லாமல் நமது முயற்சி மட்டும் பயனளிக்காது. எனவே இறைவனின் துணையை நாடுவோம். விதவையின் இடைவிடாத விண்ணப்பம் நடுவரின் கடினமான மனதை மாற்றி செவிமடுக்க செய்தது. எனவே உறுதியுடனும் இடைவிடாமலும் ஜெபிக்கும் வரம் வேண்டி இந்த இயேசுவின் கல்வாரி பலியில் இணைவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று திருச்சபையானது மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகின்றது. நமது வாழ்வின் வழியாக கிறிஸ்துவுக்கு சான்று பகரவும் நமது மறைக்கு நாம் உண்மையோடும் அர்ப்பணிப்போடும் வாழவும் இந்த திருப்பலியிலே மன்றாடவும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நாம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். உமது புனித நாளாகி இன்று நாங்கள் தண்ணீரினால் உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமுள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பு இட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசேயு வழியாக கற்பித்தீர்.
இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய் ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெறுக. ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடையை செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம்.
ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. கண்ணின் கருவிழி போல எங்களை காத்து வரும் இறைவா, உம் அடைக்கலம் தேடி உம் திருமுன்னிலையில் மகிழ்ச்சியுடன் கூடி வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு தரும் செய்திக்கு திறந்த மனத்துடன் செவிமடுக்கவும், நீர் எங்களுக்கு விடுக்கும் அழைப்பை தாராள உள்ளத்துடன் ஏற்று சோர்வின்றி பணியாற்றவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்கள் அமலேக்கியரை போரிட்ட போது மோசே கடவுளின் கோலை கையில் உயர்த்தி பிடித்து உயர்த்திய போதெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றனர். நாமும் இறைவனை நோக்கி கையை உயர்த்தி ஜெபிக்கும் போதெல்லாம் வெற்றி பெறுவோம் என்ற மனநிலையோடு இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். மோசே தம் கையை உயர்த்திருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 8 முதல் 13 முடிய. அந்நாட்களில் அமலேக்கியர் ரெபிதீமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே இயேசுவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு, நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு, நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்திருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளர விட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்பொழுது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமும் தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தனர். யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்வு தரும் ஒளியும் இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே.
உம் அன்பில் நிலைப்போரெல்லாம் நினைவாய் வாழ்ந்திடுவரும் வழியில் நடந்திடுவரும் பணியை தொடர்ந்திடுவர். வார்த்தையான இயேசுவே ஆசீர் தாருமே. உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மை நம்பி வருவோரெல்லாம் பெருமையாய் சென்றதில்லை, வழி தவறி நடந்ததில்லை, வான்வெளியை கண்டிடுவர். உம் விருப்பம் செய்வோரெல்லாம் உமக்காக வாழ்ந்திடுவர், உம் அருளை தந்திடுவர், நிறைவாழ்வை பெற்றிடுவர். உம்மை நம்பி வருவோரெல்லாம் பெருமையாய் சென்றதில்லை, வழி தவறி நடந்ததில்லை, வான்வெளியை கண்டிடுவர். உம் விருப்பம் செய்வோரெல்லாம் உமக்காக வாழ்ந்திடுவர், உம் அருளை தந்திடுவர், நிறைவாழ்வை பெற்றிடுவர். வார்த்தையான இயேசுவே ஆசீர் தாருமே. வார்த்தையான இயேசுவே ஆசீர் தாருமே. உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்துவின் மேல் கொள்ளும் நம்பிக்கையே நமது மீட்புக்கு வழி என கூறும் தூய பவுலடியார் திமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுக வரிகளை கேட்டு நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வோம். இரண்டாம் வாசகம். 2 தீமோத்தேயு அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 14. மீண்டுமாய் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 2. நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டு அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாய் இரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, hallelujah.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நகரிலே நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வேண்டலிலே நிலைத்திருக்கவும் இடைவிடாது ஜெபித்து இறை அருளை பெற்றுக்கொள்ளவும் இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. அறிவியல் மேதை மார்கோனி அவரது கண்டுபிடிப்புகளிலே முக்கியமான ஒன்றை நமது போர்டிங் பிள்ளைங்க இப்போ சொல்லுவாங்க. அறிவியல் மேதை மார்கோனி எதை கண்டுபிடித்தார்? ரேடியோ. டீச்சர் சொல்லிட்டாங்க, பிள்ளைங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கல போல. வானொலி பெட்டி ரேடியோவை மார்கோனி அறிவியல் மேதை அவர்கள் கண்டுபிடித்தார். அதை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக ஆரம்ப காலத்திலே அவருக்கு கடவுள் நம்பிக்கையிலே சற்றே குறைவு ஏற்பட்டது. கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, இங்கே உட்காந்து எல்லாம் வேண்டின்னு இருக்கிறாங்க, அவ்வளோ தூரத்தில் இருக்கிற அவருக்கு எப்படி காது கேட்கும்? உண்மையிலேயே நம்முடைய ஜபங்கள் எல்லாம் அவருடைய காதுக்கு சென்றடைகின்றதா? அவருக்கு கேட்கின்றதா? அதற்கு அவர் பதில் சொல்லுகிறாரா? இதெல்லாம் எங்கே நடக்கும்? நாம் இங்கே உட்காந்துன்னு கத்தின்னு கிடக்கிறோம், பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்கே கேட்க மாட்டேங்குது, இவ்வளோ தூரத்தில் இருக்கிற கடவுளுக்கு எப்படி கேட்கும்? அப்படி என்ற ஒரு அவநம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய அறிவு திறமையினாலும் கடவுளுடைய அருளினாலும் அவர் இந்த ரேடியோவை, வானொலி பெட்டியை கண்டுபிடித்து முதலாக அவர் பேசிய பொழுது வெகு தொலைவிலே இருக்கின்ற மக்கள் அவரது குரலை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவருக்கு கடிதங்களின் வழியாக வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள். அப்பொழுதுதான் அவருடைய புத்தியிலே சொல்லென்று உரைத்தது, ஒரு படைப்பாகிய மனிதனாகிய நான் கண்டுபிடித்த இந்த கருவியே தொலைவில் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு எனது குரலை எடுத்துச் செல்லுமானால் கடவுள் என்னை விட எவ்வளவு பெரியவர். நாம் எழுப்புகின்ற ஒவ்வொரு மன்றாட்டும், நம்முடைய சிந்தனையும் எண்ணங்களும் குரலும் நிச்சயமாக அவருக்கு கேட்கும் என்று அவர் அறிவிக்க தொடங்கினார். அதை நம்பத் தொடங்கினார்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் ஏன் ஜெபம் செய்ய வேண்டும், எப்பொழுது ஜெபம் செய்ய வேண்டும், எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் ஜெபம் செய்ய வேண்டும், எதற்காக ஜெபம் செய்ய வேண்டும், இந்த கேள்விகளை எல்லாம் சிந்தித்து பார்க்க இன்றைய வாசகங்களும் நற்செய்தியும் நமக்கு அழகான ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே விடுதலை பயண நூலிலே அமலேக்கியருக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் கடும் போர் நிலவுகின்றது. இருவருமே சரிசமமான பலம் வாய்ந்த ஒரு படைகளாக இருக்கின்றன. யார் இதிலே வெல்வார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அச்சத்திற்குரிய ஒரு கேள்வியாகவே இருந்தது. எனவே மோயிசன் மலைக்கு சென்று 2 கைகளையும் உயர்த்தி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அவர் கைகளை உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் போரிலே முன்னோக்கி செல்லுகின்றார்கள், வெற்றி பெறுகின்றார்கள். அவருடைய கை வலிக்கின்ற பொழுது, அவர் கைகளை இறக்குகின்ற பொழுது அமலேக்கியர்கள் இஸ்ராயல் மக்களின் மீது வலிமை வாய்ந்தவர்களாக போரிடுகின்றார்கள். இதை பார்த்த அவருடன் இருந்தவர்கள் உடனடியாக அவரது கையை தூக்கி பிடிக்கின்றார்கள். 2 பக்கமும் 2 பேர் கையை தூக்கி பிடிக்க அவர் கடவுளை நோக்கி விரித்த கைகளாய் உயர்த்திய கைகளை வைத்து அவர் ஜெபிக்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் அந்த அமலேக்கியரை எதிர்த்து மாபெரும் வெற்றியை காண்கின்றார்கள். ஜெபத்தின் வழியாக நமக்கு நிச்சயமாக ஆண்டவருடைய உதவி உண்டு, நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இன்றைய முதல் வாசகமும் அதனை தொடர்ந்த திருப்பாடல் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. திருப்பாடல் 121, விண்ணையும் மண்ணையும் படைத்த உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும், வேறு யாரிடமிருந்து எனக்கு உதவி வராது, ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழுத்தமாக நமக்கு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே கைம்பென் ஒரு நடுவரிடம் சென்று நீதி கேட்கின்றார். அந்த நடுவரை பற்றி குறிப்புகள் நமக்கு அழகாக தரப்பட்டிருக்கின்றன. அவர் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை, மனிதரையும் மதிப்பதில்லை, யாரையும் எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. அவர் செஞ்சாதான் உண்டு, அவரை யாரும் கேட்கவும் முடியாது. ஆனாலும் இந்த கைம்பெண் அவரிடம் சென்று விடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். எனக்கு நீர் நீதி வழங்க வேண்டும், நீதி வழங்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருந்தார் என்று நற்செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக நமது ஜெபம் ஏதோ கடமைக்காகவும் அல்லது கட்டளை ஜெபத்திற்காகவும் தேவைப்படுகின்ற பொழுதும் மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான வாழ்நாள் முழுவதும் நீடிக்கின்ற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கைம்பெண்ணுடைய வேண்டுகோள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவதாக, இந்த நடுவர் நான் யாரையும் மதிக்காவிட்டாலும், இவளுக்கு நான் நீதி வழங்காவிட்டாலும் கூட என்னை கேட்பதற்கு ஆளில்லை, ஆனாலும் இவருடைய தொல்லையின் பொருட்டாவது இவளுக்கு செய்யாவிட்டால் எனது உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பாள், எனவே இவளுக்கு நான் நீதியை வழங்குவேன் என்று அவளுக்கு தேவையான நீதியை அவர் வழங்குகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவனிடம் வேண்டுவதற்கு நேரம் காலம் எதுவும் இல்லை. எந்த நேரத்திலும் நாம் அவரிடம் ஜெபிக்கலாம், வேண்டலாம், தேவையானதை கேட்கலாம். நேர்மையற்ற நடுவரே இந்த கைம்பெண்ணுடைய வேண்டுதலுக்கு இரக்கத்தோடு செவிசாய்க்கின்றார் என்றால், இரக்கம் நிறைந்த ஆண்டவர் எவ்வளவு தூரம் நமது மன்றாட்டுகளுக்கு செவிசாய்ப்பார் என்பது சொல்லி தெரிய வேண்டிய ஒன்றல்ல. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? எப்பொழுது நமக்கு தேவையோ அப்பொழுதுதான் வருகின்றோம் கடவுளிடம். ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் மட்டுமே ஆண்டவரை தேடி வருகின்றோம். ஒரு முறை நண்பர்கள் கூட்டாக கடலுக்கு மீன் பிடிக்க சென்றார்கள். அதிலே ஒரு கிறிஸ்தவரும் ஒருத்தவர் இருந்தார், பிற மதத்தை சார்ந்தவர்களும் இருந்தார்கள். எல்லோரும் மீன் பிடிக்க சென்றார்கள். நடுக்கடலிலே சென்ற பொழுது திடீரென்று கடுமையான புயல் வீச ஆரம்பித்தது, கடுமையான மழை. அவர்களுடைய படகு தத்தளித்தது. கொஞ்ச நேரத்திலேயே அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, நமது கதை முடிய போகிறது, நம்மால் தப்பிக்க முடியாது. இன்னும் சற்று தூரத்திலே கருமேகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, இடி இடிக்கின்றன, புயல் வந்து கொண்டே இருக்கிறது, நாம் எல்லோரும் இங்கே மூழ்கி சாகப் போகிறோம் என்று உணர்ந்தார்கள். எனவே அந்த நண்பர்கள் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவரும் அவங்களுடைய கடவுளை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம கிறிஸ்தவர் கோயில் பக்கமே போனது கிடையாது, ஞானஸ்தானத்துக்கு போனதோடு சரி, குழந்தைகளை யாராவது தூக்கிட்டு போனாங்க. எப்படி ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும்னு கூட தெரியாது. பல வருஷமாச்சு கோயிலுக்கு போய் வேண்டனும் கிடையாது. இருமானு கம்முன்னு உட்காந்துருந்தார். மற்றவங்களாம் கடவுளை எங்களை காப்பாற்று அப்படின்னு ஒவ்வொரு கடவுளையும் சொல்லி அவர்கள் பெயரை சொல்லி
கூவி அழைத்தார்கள். இவர் மட்டும் கம்முனா உட்கார்ந்துருக்கிறத பார்த்து மற்றவர்கள் திட்ட ஆரம்பித்தார்கள். நாங்களாம் ஜெபிக்கிறோம், வேண்டுறோம் கடவுளை பார்த்து, நீ மட்டும் கம்முன்னு உட்கார்ந்துன்னு இருக்கிறியே, நீயும் வேண்டிக்கோ, எப்படியாச்சும் கடவுள் உன்னுடைய கடவுளை காப்பாற்ற சொல்லி நீ ஜெபி, எங்களுடைய கடவுளை காப்பாற்ற சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம், எப்படியாச்சும் நம்ம கரை சேரணும் அப்படி என்று அங்கலாய்த்தார்கள். அப்பொழுது நம்மால் சொன்னார், நான் இது வரைக்கும் கோயிலுக்கு போனதில்லை, எனக்கு எந்த ஜெபமும் தெரியாது, எனக்கு வேண்டவும் தெரியாது, அதனால தான் நான் கம்முன்னு உட்கார்ந்துன்னு இருக்கிறேன் அப்படி என்று அவர் கூறினார். மற்றவர்கள் அவரை கட்டாயப்படுத்தினார்கள். இப்படி சும்மா உட்காந்துன்னு இருந்தா வேலைக்கு ஆகாது, நாம எப்படியாச்சும் உயிர் பிழைச்சாகணும், நீ உன் கடவுள்கிட்ட நீ உனக்கு என்ன தெரியுதோ அதை வேண்டிக்கோ, உனக்கு என்ன வாயில வருதோ நீ ஜெபி, உன்னுடைய கடவுளை பார்த்து வேண்டு அப்படி என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் இவ்வாறு ஜெபித்தாராம். கடவுளே, கடந்த 20 வருஷமா நான் உன்னை தொல்லை பண்ணதே இல்லை, இப்போதான் நான் உன்னை கேட்குறேன், எப்படியாச்சும் என்னை காப்பாத்திடு, இன்னும் 20 வருஷத்துக்கு நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னாராம். நம்முடைய நிலைமையும் அது போன்றுதான் இருக்கின்றது. கஷ்டம் என்று வந்தால் மட்டும் நான் கடவுளிடம் வருகின்றோம். நிச்சயமாக ஜெபம் என்பது நமது துயரத்தை போக்குவதற்காக இறைவனை தேடி வருகின்றது அல்ல. பல நேரங்களிலே ஜெபம் என்றால் நமது தேவைகளை எல்லாம் கேட்பது மட்டுமே ஜெபம் என்று நாம் ஒரு வரையறை வைத்திருக்கணும். கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கணும் அப்படின்னா, எனக்கு இது வேணும், அது வேணும், இது தீரணும், அது நடக்கணும், எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாக முழுமையான ஒரு ஜெபமாகாது. ஜெபம் என்றால் அங்கே கடவுளை போற்றி புகழ்கின்ற புகழ்ச்சி இருக்க வேண்டும். இறைவன் செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி கூற வேண்டும். மூன்றாவதாகத்தான் நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், பிறருடைய நலனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஜெபமே கடவுளுக்கு ஏற்புடைய ஜெபமாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த மொழியும் இல்லாமல், எந்த வார்த்தையும் இல்லாமல் இறைவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அவர் பேசுவதை கேட்பதும் கூட சிறந்த ஒரு ஜெபம். பல நேரங்களில் நாம பல ஜெபத்தை சொல்லணும், நாம வேண்டிக்கணும், நாம பேசணும். கடவுள் பேசுவதை கேட்பதற்கு நமக்கு நேரமும் இல்லை, அதை பற்றிய விருப்பமும் ஒரு தெளிவும் இல்லை. இறைவன் பேசுவதை கேட்பதுமே ஒரு சிறந்த ஜெபம். ஜெபம் என்பது இறைவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற ஒரு உரையாடல். இயேசுவின் வாழ்விலும் அன்னை மரியாவின் வாழ்விலும் இதை நாம் அழகாக பார்க்கின்றோம். இயேசு ஜெபித்தாரா இல்லையா? ஜெபித்தாரா? எல்லாம் சந்தேகமா பார்க்கறாங்க, நாங்க எங்க போனோம்? பாலுக்கு ஒரு பதில் சொல்றீங்க. இயேசு ஜெபித்தார் என்பதற்கு விவிலியத்திலிருந்து யாராச்சும் ஒரு ஆதாரம் சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கம் எப்ப ஜெபிச்சாரு, எதுக்காக ஜெபிச்சாரு? ஒலிவமலையில கெத்சமனி தோட்டத்துல இரத்த வியர்வையோடு துன்ப நேரத்திலே அவர் ஜெபித்தார். அப்புறம் புதுமைகள் செய்கின்ற பொழுது அப்பத்தையும் மீனையும் அவர் ஆசீர்வதித்து ஜெபித்து மக்களுக்கு கொடுக்கின்றார். ஒவ்வொரு புதுமை செய்கின்ற பொழுதும் இயேசு ஜெபிக்கின்றார். அப்புறம் கானாவூர் எல்லா புதுமைகளிலும் சிலுவையிலே தொங்கிய பொழுது கூட அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஜெபமாக இருந்தன. தந்தையே அவர்களை மன்னியும். இப்படி இயேசு அதிகாலையிலே கருக்களோடு எழுந்து ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று இயேசு வாழ்வு முழுவதுமே ஒரு ஜெபமாக இருந்தது. நாம் ஒவ்வொன்றுக்கும் நாம் உற்று பார்க்க வேண்டியவர்கள், முக்கியமானவர்கள் 2 பேர். ஒன்று ஆண்டவர் இயேசு, மற்றொருவர் அன்னை மரியா. மாதா எப்ப ஜெபிச்சாங்க? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். ஜெபிச்சாங்களா இல்லையா? எப்பயாச்சும் ஜெபிச்சாங்களா? யாருடனாவது சேர்ந்து ஜெபித்தார்களா? அப்போஸ்தலர்களோடு இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களோடு சேர்ந்து அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். அவர்களுக்கு தூய ஆவியை அன்னை மரியா பெற்று தருகின்றார். அப்புறம் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் கப்ரியேல் தூதர் அவருக்கு வந்து மங்கள வார்த்தை சொல்லுகின்றார். கானாவூர் திருமணத்திலே இயேசுவிடம் போய் அந்த திருமண வீட்டாரின் குறையை சொல்லுகின்றார். இயேசுவிடம் பேசுவதே ஜெபம்தான். மாதா எப்பப்பெல்லாம் இயேசுகிட்ட பேசினாங்களோ அது முழுவதும் ஜெபம்தான். அன்னை மரியாவினுடைய வாழ்வும் ஜெபத்திலே நிலைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எரேமியா இறைவாக்கினர் அழகாக கூறுவார். 33வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையிலே கூறுவார், என்னை நோக்கி மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். கடவுளிடம் நாம் நோக்கி அவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நிச்சயமாக அவர் செவி சாய்ப்பார். இதோ இந்த இளம் கைம்பெண்
நம்பிக்கையோடு அந்த நடுவரின் வீட்டை தட்டிக்கொண்டே இருந்தால் அவள் தேவையானதை பெற்றுக்கொண்டாள். இதோ நாமும் கூட மனம் தளராமல் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அவரது அருளையும் ஆசீரையும் பெற்று வாழ்வோம். ஆமென். பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது தொடங்கியிருக்கும் பொதுவான சமூக வழிபாட்டில் நாம் ஒவ்வொருவரும் நாம் தனித்தனி தேவைகளுக்காக மட்டுமல்ல, மக்கள் அனைவருக்காகவும் நாம் பெருமான் கிறிஸ்துவிடம் இறந்து மன்றாடுவோம். இடைவிடாமல் ஜெபிக்க தூண்டுபவரே, எமது திருச்சபையை ஜெபிக்கின்ற திருச்சபையாக மாற்ற எமது திருச்சபை தலைவர்களுக்கு துணை நிற்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேட்பதை தருபவரே, நாங்கள் உம்மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு கேட்பதை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தில் வளர வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கும் நோயாளர்களையும் மனச்சுமையாளர்களையும் கண்ணோக்கி புதுவாழ்வு தந்து ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறங்கிடும் இறைவா, அன்றாட உமது ஆலய முற்றத்தில் அழுது ஜெபிக்கும் மக்களை ஆசீர்வதித்து அவர்களின் அழுகுரலை கேட்டு பதில் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, இந்த எங்கள் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். நாங்கள் இறந்து கேட்கும் வரங்களை அளித்தருள தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்து கனிவயேற்றிடுவான். கனிவுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவான்.
ஏற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், மனிதம் கலந்திடும் பலியினை. தெய்வ நிலையாய் மாற்றிடுமே, தெய்வ நிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாயே செடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். பசித்தோர் நலிந்தோர் உயர்ந்திடவே என்னுடல் உழைப்பினை தர வந்தேன். வாழ்வினை இழந்தோர் பலம் பெறவே குருதி சிந்தும் உன் அன்பை தந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. அருள் வழங்கும் இறைவா, நாங்கள் எங்களுக்காக வாழாமல் உமக்காகவே வாழ வேண்டும் என திருவுளமானீர். இக்காணிக்கைகள் எங்களுடைய முழுமையான அர்ப்பணத்தின் அடையாளமாக இருப்பனவாக. இவற்றை நிறைவேற்று எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் தகுந்த முறையில் இம்மர நிகழ்ச்சிகளை கொண்டாட அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவர் தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனித இயல்பையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வழி கெடுற்றோமோ அவ்வழியை ஈடேற்றம் பெறவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏற்பாடு செய்கின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற உமது மாட்சிமை மனிதர் முன் மாண்புறுவதை உணர்கின்றோம். உம் மகத்துவ திருமுன் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. இறைவனாம் ஆண்டவர் வானமும்
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே, வருமானமும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவாம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணை தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொழமை கொண்டு உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில்
விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ நம் இறைவன் இயேசு கிறிஸ்து, இவரே நமக்காக தன்னுடைய இன்னுயிரை மனம் வந்து கையளித்தவர். இவருடைய திருவாழ்விலே பங்கேற்க அழைக்கப்பட்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. தீராத அவள் உன்னை தேட சொல்லுதே, வாராத உந்தன் வாசல் நாட சொல்லுதே, தீமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய். தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே.
வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. வானத்தின் மழை துளி மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, ஞானத்தின் நீரை மொழி விண்ணை தேடுதே, மேகமாய் திரண்டு நீ அருளை பொழியும் மண்ணலாகினாய். உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே, உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. வீணான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. வீணான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. மன்றாடுவோமாக. இறைவனாகிய ஆண்டவரே, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் அழிய வாழ்வின் முன் சுவையை எங்களுக்கு அளித்தீரே. அந்த வாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாங்கள் இப்பொழுதே எங்கள் அன்றாட வாழ்வின் கடமைகளில் மகிழ்ச்சியோடு ஈடுபாடு கொண்டு தியாக உள்ளத்தோடு அவற்றை நிறைவேற்ற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.